இப்போ தூங்கும்போது நம்ம வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாமா, தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாமா, அங்கே படுக்கக்கூடாது, அங்கே தலை வச்சு படுக்கக்கூடாது, இங்கே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. புரியாத ஒரு காரணங்களை எல்லோரும் தெளிவாக ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு நடைமுறை இருக்குன்னா இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு எல்லாரும் எல்லா காலத்துலேயும் ஏற்றுக்கொள்கிற எளிதான காரணமாக இருக்க வேண்டும். இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னா அதுக்கான காரணம் நம்மளால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், எளிதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சும்மா நமக்கு தெரியாத காரணங்களை சொல்லி நம்மளை நம்ப வைக்க முயற்சி செய்யவே கூடாது. அதனால் இப்போ எங்கே தலை வச்சு படுக்கணும், எங்கே கால் நீட்டி படுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இரவு நேரத்தில் தூங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிழக்க தலை வச்சு படுக்கணும். ஏன்னா இரவு விடியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, விடியும் போது நம்ம கால் நம்ம மேற்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறோன்னு வைங்க, நம்ம கால் கிழக்கு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விடியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமது கால் சூரியன் உதிக்கிற திசையில் நம்ம கால் நீட்டி படுத்திருப்போம். அது ஒரு மரியாதை குறைவான ஒரு நடைமுறை. சூரியன் உதிக்கிற திசையில் நம்ம இரவு நேரம் மேற்க தலை வச்சு படுக்கும்போது அது விடியும் போது நம்ம கால் எங்கே இருக்கும் அப்படின்னா கிழக்கு பக்கம் இருக்கும். இரவு படுக்கும்போதே நம்ம கால் கிழக்கு பக்கம் தான் இருக்கும். இப்போ விடியும் போதும் கால் எங்கே இருக்கும், கிழக்கு பக்கம் தான் இருக்கும். தலை மேற்கு பக்கமாக இருக்கும். அப்போ சூரியன் உதிக்கும் போது நமது கால் சூரியனை பார்க்க இருக்கிற மாதிரி நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, சூரியன் உதிக்கிற திசையில் நம்ம கால் நீட்டி படுத்தோம் அப்படின்னா அது சூரியனுக்கு செய்கிற அவமரியாதை. அதனால் சூரியன் தான் நமது ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது. அதனால் சூரியன் இல்லைன்னா நாம் இல்லை. நம்ம உண்ணுகிற உணவு, மரம், செடி, கொடி இது எல்லாமே சூரிய ஒளி மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் சூரியனை அவமதிக்கும் விதமாக சூரியன் உதிக்கிற திசையில் கால் நீட்டி படுக்கக்கூடாது. இதுதான் இரவு படுக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேற்க தலை வச்சு படுக்கக்கூடாது. ஏன்னா மேற்க தலை வைக்கும்போது நம்ம கிழக்க கால் நீட்டுவோம். அதனால் மேற்க தலை வச்சு கால் நீட்டி படுக்கக்கூடாது. இது எளிதாக புரியக்கூடிய ஒரு காரணம். இதுக்கு மேலே போகக்கூடாது. ரொம்ப அது பூமியோட புவியீர்ப்பு விசை, அந்த விசை இந்த விசைன்னு சொல்லிட்டு எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியப்படாத ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது, நான் சொல்கிறத கேட்டுக்கோ, நீ நம்பணும். ஏன் உனக்கு புரியலைன்னா கூட நான் சொல்கிறத நீ நம்பு, உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, நீ அந்தளவுக்கு இவன் கிடையாது, நீ ஒரு சாதாரண ஆள் தான், நான் தான் பெரிய ஆள், நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லவே கூடாது. எளிதாக இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் சூரியன் உதிக்கிற திசையில் கால் நீட்டி படுக்காத அப்படின்னா அது மரியாதை குறைவான செயல் அப்படின்னா தெளிவாக ஓகே, இது நல்லாயிருக்கு, இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது. இது என்னென்னைக்கும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். நமக்கே தூங்கும்போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். நமது கால்கள் சூரியன் உதிக்கிற திசையில் நம்ம கால் நீட்டி படுக்கும்போது, அப்போ நம்ம சூரியன் உதிக்கிற திசையில் நம்ம கால் நீட்டி படுக்கும்போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அப்போ நம்ம இயல்பாகவே இந்த வழக்கத்தை எல்லா காலத்துலேயும் கடைபிடிக்க முடியும். இதில் என்றைக்குமே மாற்றம் ஏற்படாது. அதனால் சூரியனை கடவுளாக வணங்குகிற ஒரு வாழ்க்கை முறையில் சூரியனை, இயற்கையை, காற்றை, நீரை, நிலத்தை கடவுளாக, பெரியவர்களை, பெண்களை கடவுளாக வணங்குகிற ஒரு மனித வாழ்க்கை முறையில் இதை யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, இயல்பாகவே அவர்களுக்கு தோன்றும். அதனால் சூரியன் உதிக்கிற திசையிலையோ அல்லது சூரியன் இருக்கிற திசையிலையும் கால் நீட்டி படுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் மத்தியானம் படுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கால் மேற்கு நோக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், தூங்குறீங்க, ஒரு 2 மணி நேரம் தூங்குறீங்க, 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறீங்க, 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் தூங்குறீங்க. மத்தியானம் 2 மணிக்கு படுத்தீங்க, மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் படுத்து தூங்குறீங்க. அப்போது உங்கள் மாலை 5 மணிக்கு சூரியன் எங்கே இருக்கும், மேற்கு பகுதியில் இருக்கும். அப்போ உங்கள் கால் எங்கே இருக்கும், கிழக்கு தலை வச்சு நீங்கள் மேற்க கால் நீட்டி படுப்பீங்க. அப்போ மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் படுக்கிறீங்க. மத்தியானம் 2 மணிக்கு படுத்தீங்க, மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் படுக்கிறீங்க. அப்போ உங்கள் கால் எங்கே இருக்கும், மேற்கு நோக்கி இருக்கும். அப்போ மேற்கு நோக்கி தான் மாலை 5 மணிக்கு சூரியனும் இருக்கும். அப்போ அந்த பகுதியில் உங்கள் கால் நீட்டி படுத்தால் அது சூரியனுக்கு செய்கிற அவமரியாதை. அதனால் சூரியனை கடவுளாக வணங்கணும், நிலத்தை கடவுளாக வணங்க வேண்டும், நீரை கடவுளாக வணங்க வேண்டும், இயற்கையை காற்றினை கடவுளாக வணங்க வேண்டும். இதுதான் இயற்கையான கடவுள். அதுமாதிரி பெரியவர்களை கடவுளாக வணங்க வேண்டும். இதுதான் நம்ம எங்கே கால் நீட்டி படுக்கணும். அப்போ தெற்கு வடக்காக கால் நீட்டி படுக்கலாம். தெற்கு வடக்காக கால் நீட்டி எப்போ வேணாலும் தெற்கு வடக்காக தாராளமாக கால் நீட்டி படுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம சூரியன் எந்த திசையில் இருக்குது அந்த குழப்பமே நமக்கு தெற்கு வடக்காக படுத்துட்டாலே உங்களுக்கு சூரியனுக்கு நேரம் நம்ம கால் ஒன்றும் நீட்ட போகிறதில்ல அதில். அதனால் குழப்பமே இல்லாமல் நீங்கள் எப்போதும் ஒரே திசையிலே படுக்கலாம். எதுக்கு மாற்றி படுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதனால் காலையில் சூரியன் உதிக்கும்போது நம்ம தலை
கிழக்கையும். அப்புறம் மத்தியானம் நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா, சாயந்தரம் வரைக்கும் தூங்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தலை வந்து நம்ம தலை வந்து மேற்கையும் வச்சு ஏன் வந்து மாற்றி மாற்றி படுத்துட்டு இருக்கணும்? ஒரேடியாக தெற்கு வடக்கு எங்கே வேணாலும் தெற்க தலை வச்சுக்கோங்க, இல்லாத வடக்க தலை வச்சுக்கோங்க. காலை நீங்கள் வந்து தெற்க நீட்டுங்க அல்லது வடக்கு நீட்டுங்க. இந்த திசையில் படுக்கலாம். மற்றபடி சூரியன் உதிக்கிற திசையில் அல்லது சூரியன் இருக்கின்ற திசையில் கால் நீட்டி படுக்கக்கூடாது. அது சூரியனுக்கு செய்கிற அவமரியாதை. வேறு என்ன நீங்கள் சூரியனுக்கு பெருசாக செஞ்சிட முடியும்? சூரியனுக்கு நீங்கள் மரியாதை தான் செய்ய முடியும். சூரியனுக்கு வேறு ஏதாவது நீங்கள் செஞ்சிட முடியுமா? சூரியனுக்கு நன்றி தெரிவிக்க முடியுமா? அது நமக்கு எவ்வளோ உதவிகளை செய்யுது. இந்த இயற்கை வந்து நமக்கு எவ்வளோ உதவிகளை செய்யுது. இயற்கை வந்து நம்மளை வாழ வைக்குது. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்னென்னவோ செய்யுது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பதிலுக்கு செஞ்சிட முடியும்? அவங்களுக்கு எதாவது நன்மை செய்ய முடியுமா? சூரியனுக்கு எதாவது நீங்கள் நன்மை செய்து விட முடியுமா? அவங்களுக்கு நன்றியாக நம்ம எதை செய்து விட முடியும் அப்படின்னா மரியாதை தான் கொடுக்க முடியும். அதுதான் வேறு நீங்கள் செய்கிற உதவியில் தான் சூரியன் வாழப்போகுதா என்ன? அது செய்கிற உதவியில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் மட்டும் இல்லை, உயிர்கள் அனைத்துமே வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ சூரியனுக்கு நீங்கள் பதிலுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா மரியாதை தான் செய்ய முடியும். வேறு அதுக்கு உங்கள் உதவியை எதிர்பார்த்து அந்த சூரியன் இல்லை. அதனால் வந்து நாம் வந்து சூரியனுக்கு என்ன செய்ய முடியும்னா மரியாதை தான் செய்ய முடியும். அது மாதிரி இயற்கையும் அப்படி தான். காற்று, நிலம், நீர், காற்று இது எல்லாமே கடவுள்கள் தான். பெண்களும் கடவுள், பெரியவர்களும் கடவுள். அதனால் வந்து பெரியவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி என்னென்னா, பெண்களுக்கு நீங்கள் ஆண்கள் செய்கிற உதவி என்னென்னா மரியாதை தான், பணிவு தான். ஒருவேளை நீங்கள் சூரியன் உதிக்கிற திசையில் கால் நீட்டி படுக்கிறீங்கன்னா அது அவமரியாதை. அது சூரியனுக்கு செய்கிற அவமரியாதை, ஒரு விசுவாசம் மற்ற ஒரு செயல், ஒரு நன்றி கெட்ட செயல். அதனால் வந்து நம்ம ஒரு கீழான நம்மளே நாம் இழிவுபடுத்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் பெண்களுக்கோ பெரியவர்களுக்கோ வந்து நம்ம வந்து அவமரியாதை செய்கிறோன்னா நம்ம விசுவாசமற்றவர்கள், நன்றி கெட்டவர்கள் என்று பொருள். இயற்கைக்கு, காற்றுக்கு அப்படின்னா நம்ம அவமரியாதை செய்கிறோம், அதை அசுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது. இயற்கைக்கு அவமரியாதை செய்கிற ஒரு உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயற்கைக்கு, நிலம், நீர், காற்றிற்கு, பெண்களுக்கு, பெரியவர்களுக்கு அவமரியாதையை செய்கிற ஒரு உலகில் நன்றி கெட்டவர்களாக, விசுவாசம் கெட்டவர்களாக மனித உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்டது தான் என்னது அழிவுகள். பாருங்கள், எவ்வளோ அழிவு பாருங்கள். அதனால் வந்து இப்போ விசுவாசங்கிறது எப்போ வரும்னா நம்ம பாதுகாப்பாக வாழும்போது தான். இந்த சூரியனுக்கு கூட நம்ம விசுவாசமாக நடந்துக்கணும், நன்றி உணர்ச்சியோடு நடந்துக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும், மரியாதையோடு வாழ வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம விசுவாசத்தை வந்து யார்கிட்டயா காட்டணும்னு நினைப்போம். நன்றியை காட்டணும், அதற்கு சொந்தமாக, அதுக்கு காரணமானவர்களுக்கு நாம் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்போம். நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக வாழவில்லை, நோய்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பாதுகாப்பாக மரியாதை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு மரியாதை கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, நோய்களோடு, துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாம் வந்து யாரையுமே மதிக்கிறதில்லை. இயற்கையும் மதிக்கிறதில்லை, பெண்களையும் மதிக்கிறதில்லை, பெரியவர்களையும் மதிக்கிறதில்லை, சூரியனையும் மதிக்கிறதில்லை. சூரியன் எந்த திசையில் உதிக்குங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அல்லது கிழக்க தான் உதிக்கும் அப்படின்னா கூட கிழக்கு எதுன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. கிழக்கு மேற்கு எதுன்னு கேட்டால் கூட நிறைய பேருக்கு தெரியாது. நகரங்களில் போனால் வச்சுக்கோங்க, சூரியன் எந்த திசையில் உதிக்குதுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நகரங்களில் ஒரு குழப்பமான வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து எப்போ அமாவாசை வரும், எதுவுமே இயற்கை பிரபஞ்சத்தை பற்றி, இயற்கை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. எது கிழக்கு, எது மேற்கு, எதுவுமே அதுக்கு கூட காம்பஸ் வச்சுருக்காங்க. கடலில் போகும்போது தான் அந்த காம்பஸ் வந்து தேவை. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், நிறைய சின்ன பசங்கள்கிட்ட எது கிழக்கு மேற்குன்னு கேட்டு பாருங்கள், நிறைய பேத்துக்கு தெரியாது. எங்கே சூரியன் உதிக்கும், அந்த அளவுக்கு வந்து சூரியனை பற்றின அக்கறையே நமக்கு இல்லை. இயற்கையை நாம் கவனிக்கவே இல்லை, சூரியனை நாம் கவனிக்கவே இல்லை. சூரியனை நம்ம பார்க்குறது கூட கிடையாது. அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி இது கூட தெரியாது, எப்போ அமாவாசை வருது. நிலவை நாம் பார்ப்பதில்லை, நிலவை நாம் கவனிப்பதில்லை. நிலவை இயற்கையை மறந்துட்டோம், இந்த சூரியனை மறந்து விட்டோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். மறந்துட்டோம் அப்படின்னா, ஒரு பெற்றவங்கள ஒரு பிள்ளைகள் மறந்துட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமா? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி சூரியனை மறந்து விட்டோம். சூரியன் எங்கே இருக்குது, எல்லாம் கடிகாரத்தை பார்த்து மணியை தெரிஞ்சுக்கிறோம். எல்லா நேரமும் ஒரே நேரமாக தான் இருக்குது. காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே வசிக்கிறோம், அதனால் எல்லா நேரமும் ஒரே நேரமாக தான் நமக்கு தெரியுது. வெயில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெயில் நம்ம உடம்புல படுறதே கிடையாது. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு விசுவாசமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனை பற்றி தெரிஞ்சிக்கல, நிலவை பற்றி தெரிஞ்சிக்கல, இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்கல. பெற்றவர்களை பற்றி பிள்ளைகள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அது எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் நாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிற அந்த சூரியன் இருக்குல்ல, சூரியனை பற்றி, சூரியன் எங்கே இருக்குது, எப்போ உதிக்கும், எந்த திசையில் உதிக்கும், கிழக்கில் உதிக்குமா, மேற்கில் உதிக்குமா, மேற்கில் மறையுமா, கிழக்கில் மறையுமா, அது பற்றி ஒரு அடிப்படையான விஷயம், சின்ன விஷயம், அதை கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டுருக்கோம். விசுவாசமற்றவர்கள், இதுதான் விசுவாசம் இல்லாத தன்மை என்பது. இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத போச்சு.
சூரியனை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அது எங்கே உதிக்குது அதை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு மறந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு இயற்கையிடமிருந்து விலகிட்டாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எங்கேனாலும் நீ இயற்கையிலேருந்து தப்பிக்க முடியாது. சூரியனிடமிருந்து சூரியனின் உதவி இல்லாமல் நீ வாழவே முடியாது. எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் கூட காங்கிரீட் கட்டடத்திற்குள் எங்கே ஓடி ஒளிந்தால் கூட நீ சூரியனிடமிருந்து விலகி எங்கேயும் போயிட முடியாது. அதோட அரவணைப்பிலிருந்து அதோடைய ஆதரவிலிருந்து நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அதோடைய ஆதரவு இருந்தால் தான் நீ வாழவே முடியும்.